வணக்கம் எல்லாருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர அஸ்ட்ரோ சேனல் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த சேனல் பேச போகிறது தனவசீகரண யந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த யந்திரம் ஆரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொழில் அதிபதிங்க, பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், வாணிஜ்ய மேഖലയിൽ இருக்கிறவங்க, ஜுவல்லரி, ஹாஸ்பிட்டல், ஹார்ட்வேர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கிற சொந்த ஸ்தாபனம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதேபடி തന്നെ வந்துட்டு சொந்த தொழில் செய்கிறவங்களும் உங்களோட வீடுகளிலும் பூஜா அறைகளிலும் இந்த யந்திரங்கள் பூஜை நடத்தலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இந்த யந்திரம் யூஸ் பண்ணணுன்னா கூடுதல் வந்துட்டு செல்வாக்கு, தனம், ஐஸ்வர்யம் வந்து சேரும் என்று சொல்லுவாங்க. உங்களோட கடன் பிரச்சனைகளுக்கு முடிவாகும் சொல்லுவாங்க. யந்திரத்தை பற்றி நம்ம பேசணுன்னா அதோட அதிபதியை பற்றி பேசணும். அது எப்படின்னா, இந்த யந்திரத்தில் വരുന്നത് சுவர்ண பைரவமூர்த்தி பாவம் என்று சொல்லுவாங்க. 14 உலகத்துக்கும் மேல் உள்ள தனத்துக்கு அதிபதியானவர் தான் அவர். மகாதேவனுடைய அவதாரம் மூர்த்தி என்று சொல்லலாம். சாட்சா லக்ஷ்மி தேவி போலும் குபேரனுக்கு போலும் தனலாபம் வந்து சேருது இந்த மூர்த்தியை சேவை பண்ணனாலன்னு சொல்லுவாங்க. அதேபடி തന്നെ வந்துட்டு பகவானோட மூல மந்திரம் ஜபம் செஞ்சு இந்த யந்திரம் எப்படி தயாரிக்கணும் என்று சொல்கிறேன். செம்பு இல்லைன்னா சில்வர் இல்லைன்னா தங்கத்தகடில் இது வந்து யந்திரத்தை எடுத்து இந்த யந்திரம் வரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து 15 நாள் நம்ம பூஜை செஞ்சு அதுக்கு ஜீவ பிராண பிரதிஷ்டான்னு சொல்லுவாங்க. நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி அதுக்கு மந்திரங்கள் அர்ச்சனை பண்ணி சுவர்ண பைரவ யந்திரம் நம்ம ரெடி பண்ணுவாங்க. இது மிஷின் பிரிண்ட் கிடையாது. நல்ல நாள் பார்த்து இது செய்கிறவங்களோட சந்திராஷ்டமம் அதே அவரோட நட்சத்திரப்படி எல்லாமே நல்ல நாள் பார்த்து இந்த யந்திரம் நம்ம வரைய போகுது. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயிலில் எப்படி ஒரு சாமியை உருவாக்குறதே அதே மாதிரி இதுக்கு வந்து மூல மந்திரங்கள் இருக்கும். அதுக்கு ஜீவ பிராண பிரதிஷ்டை நல்கி கலசம் பண்ணி ஆடி யந்திரத்துக்கு சக்தி கொடுக்கணும் இந்த 15 நாள். இது யந்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வச்சு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு யாகங்கள் எல்லாம் வளர்த்தும் போதும் அந்த செல்வாக்கு உங்களுக்கு வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சு நிற்கும். அதேபடி தானே உங்களோட மகாவியாதிகள், கஷ்டங்கள் எல்லாமே இதுக்கு வந்துட்டு தீர்ப்பாகும் என்று சொல்லுவாங்க. இனி போன ஜென்மத்தில் ஏதாவது சாபங்கள் இருந்தாலும், இந்த ஜென்மத்தில் சாபங்கள் இருந்தாலும், கடன் ஏறிட்டு உங்களோட கஷ்டத்தைகள் நிற்கும்போது இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் உங்கள் வீட்டில் அல்ல உங்கள் ஸ்தாபனத்தில் பண்ணலாம். கடைசி நேரத்திலாச்சு ஒன்று பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் கொடுத்துடுவாங்க என்று சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அந்த யந்திரங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம பூஜைகளெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம அந்த யந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்குற யந்திரங்கள் உங்களோட வீடு, கடை, ஷாப்பு, தொழில் சாலை, தொழில் ஸ்தாபனம், கம்பெனிகள் இல்லை வீடு எங்கே வேணுங்களோ அதை வச்சுட்டு தினமும் பூஜை பண்ணலாம். அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, தினமும் பூஜை பண்ணும்போது அந்த யந்திரத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றணும். அதேபடி தானே வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் அது முன்னாடி இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களோட கடன் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நின்னெல்லாம் உங்களுக்கு மோட்சம் லபிக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த கடன் பிரச்சனைகள் நல்லா முக்தி நேடும். இல்லைன்னா அதில் நின்று உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் நின்னெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட தொழில் சாலைகள் இல்லைன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் அபிவிருத்திகள் வந்து சேரும். தனம் ஆகமனத்துக்காக உண்டாகுന്ന எல்லா காரியங்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் அந்த இடத்துலேக்கே வந்துடும். அதேபடி தானே சுத்தபத்தமாக இருக்கணும். புரியுதுங்களா? சுத்தபத்தமானா குளிக்காமல் கறி மீன் சாப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அசைவம் சாப்பிட்டு எல்லாம் இதுக்குள்ளார வரக்கூடாது. எந்த டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஜீவன் பிராணன் பிரதிஷ்டான்னு சொல்ல 3 காரியங்கள் செஞ்சு அந்த யந்திரத்தோட காயத்ரி ஜபம் பண்ணி அது சாமி மாதிரி உங்களுக்கு நாங்கள் அது கொடுக்குறோம். அதுக்கு யாகங்கள் பண்ணணும். இது பண்ணுறது முக்கியமாக ஒன்றும் இல்லைங்க. உங்கள்கிட்ட தொழில் செய்கிற இடத்துல பண்ணலாம். அல்லைன்னா உங்களோட வீட்டில் வச்சு பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த செல்வாக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நிற்கும், நிற்கும். அப்போது அந்த கடன் பிரச்சனைகள் தாரித்திரத்தில் நின்று முக்தி நீடும் என்று சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு எப்போதும் உங்கள் கையில் இருக்கும். அதனால் தனாகர்ஷ்ண பைரவ யந்திரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான காரியங்கள். இது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். மிஷின் பிரிண்ட் இல்லை, நம்ம நல்ல நாள் பார்த்து கையில் வரைஞ்சி எழுதுகிற யந்திரம்.
அதனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெயின்ஃபுல், அதாவது நம்ம எழுதும்போது அதுக்கு என்ன நினச்சி எழுதுறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட பவர். மெஷின்கிறது வந்துட்டு வாங்கி வீட்டில் வச்சாலெல்லாம் பலன் கிடைக்காது. இதுக்கு இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சு அந்த பூஜையினால் இந்த இயந்திரத்துக்கு சக்தி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியான செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்க மாதிரி நம்ம சும்மா செஞ்சால் கிடைக்காது என்று சொல்லுவாங்க. இப்படி തന്നെ வந்துட்டு வீடுகளில் காலையிலும் சாயந்தரம் தீபம் ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு மாலை கட்டுறதோ இல்லைன்னா பூஜை பண்ணுறதோ ஜபம் பண்ணுறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லக்ஷ்மித்துவம் உங்கள் வீட்டில் செல்வாக்கு நிலைநிற்கும் என்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி யந்திரம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அது நல்ல நாள் பார்த்து தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் உங்களோட எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டேன்னு நன்றி, வணக்கம்.